வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு காங்கிரஸ் உடைஞ்சா லாபமா நஷ்டமா? காங்கிரஸ் உடையுமா? உடைஞ்சு யார் பக்கம் இருப்பாங்க? ஒன்னு திமுக, ஒன்னு தாவேகா. அந்த அளவுக்கு போவாங்களா? போகிற மாதிரி செஞ்சிருவாங்க மாதிரி தெரியுது. என்ன சொல்றாங்க? மாணி தாக்கூர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா திமுக கிட்ட கொஞ்சம் அதிக சீட்டு தான் கேட்கிறோம், 25 விட. அது என்ன, நீங்க ஜெயிச்ச சீட்டா கேட்கறாங்க, நீங்க தோத்த சீட்டு தான் கேட்கிறோம் அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிட்டாரு. தொடர்ந்து அவரு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு ராகுல் காந்திக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பேசுறாரு? ராகுல் காந்தி அனுமதிக்கிறாரோ? கட்சி தலைவர்களும் அப்படிதாங்க இருப்பாங்க, கீழே அப்படியே என்னாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டு மேல பேசாம இருப்பாங்க. ஆனா இந்த தடவை ராகுல் காந்தி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கிறாருங்கிற மாதிரி தெரியுது. முக்கியமா திமுக கிட்ட 25 கொடுக்குறீங்களா? ஓகே, 25க்கு ரெடி. ஆட்சியில பங்கு இல்லையா? நோ வேண்டாம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லவில்லை. ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேண்டாம்னு எந்த கட்சி தலைவர் தான் சொல்லுவாருங்க? ராகுல் காந்தி சொல்லிடுவாரா பங்கு இல்லை அப்படின்னு? நேரடியா சொல்லிட்டாருல்ல ஸ்டாலின், ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு கருத்தரங்களை சொல்லிட்டாருல்ல. நோ, அதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? அது நீங்க யாருங்க சொல்றது அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. மக்கள் ஏத்துக்கலைன்னா அப்புறம் உங்களையே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய தலைவர்கள் பல பேட்டிகளை சொல்றாங்க. எனக்கு கொடுத்த பேட்டியில் கூட சொல்றாங்க, திமுகவுக்கு இந்த தடவை ஆட்சியில் பங்கு கொடுத்து காங்கிரஸை அதிக தொகுதியில் கொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. ஏன் எச்சரிக்கையும் விடுறாங்க. இதெல்லாம் நல்லாவே தெரியுங்க திமுகவுக்கு. காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நல்லாவே தெரியும். எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இடதுசாரிகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா? இடதுசாரிகளோட எப்பவுமே திமுக பேச்சு நடத்தணும் அப்படின்னா இடதுசாரி தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு குழு அமைப்பாங்க. இடதுசாரி தலைவர்கள், அதாவது சிபிஐ சிபிஎம், அவங்களுக்குள்ள ஒரு குழு அமைப்பாங்க. இப்போ சிபிஐ உடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், அப்புறம் சிபிஎம் உடைய மாநில செயலாளர், இவங்களோட சேர்ந்து பேசுவாங்க. சண்முகம் அவரோட வந்து அவங்க ஒரு குழு அமைப்பாங்க. கட்சிக்குள்ள ஒரு குழு அமைச்சு எப்படி பேசலாம், எந்த சீட் வேணும்னு கேட்பாங்க. இந்த தடவை எப்படி ஹேண்டில் பண்றாங்க திமுக? நேரடியாக மாநில செயலாளர்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில திமுக மூத்த தலைவர்கள் பேசுறாங்க. இது அந்த கட்சியுடைய சிபிஐ சிபிஎம் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் அதிருப்தியா இருக்கான். இருந்துகிட்டு போட்டோம், என்ன பண்ண போறாங்க? அவங்க பிளவு போட போறாங்களா? காங்கிரஸ் தான் பிளவு வர மாதிரி காமிக்கிறாங்க. பிளவு பற்றும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு பிளவு திமுக, ஒரு பிளவு தாவேகா. தாவேகாவுக்கு என்ன லாபம், விஜய்க்கு என்ன லாபம் சொல்லுங்க? காங்கிரஸ் ஒட்டு மொத்தமாக அப்படியே ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ், சோனியா காந்தியோட காங்கிரஸ் அப்படியே வந்தாதான் கூட்டணி கட்சி அமைந்து விட்டது அப்படின்னு பல இடங்கள்ல தொகுதிகளை அள்ளி கொடுப்பாருங்க. 50 கேப்பீங்களா? 60 வச்சுக்கும் கூட சொல்வாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இடம் இருக்கு, அந்த அளவுக்கு மனமும் இருக்கு. வச்சுங்க திமுக மாதிரி உங்களுக்கு மனத்தில் இடம் கொடுக்கிறோம், இதயத்தில் இடம் உண்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தாவேக்காட்ட நிறைய இடம் இருக்கு, 234 இருக்கு, அது கொடுத்துருவாங்க. அதன் மூலம் தாவேக்காவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதாவது ராகுல் காந்தியுடைய சோனியா காந்தியுடைய காங்கிரஸ் அப்படியே வந்தார், என்னன்னா ஒரு கூட்டணி கட்சி வந்துருச்சு, ஆட்சியில பங்கு கொடுக்க போறோம் அப்படின்னா திமுக இருந்த மற்ற கட்சிகள்லாம் கடன்னு ஓடிடும் எதிர்பார்க்கலாம். காங்கிரஸ் போயிருச்சுன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக இடங்களை அள்ளி வீசும். ஆனால் காங்கிரஸ் போகுமா? போகாது. திமுகவில் ஒரு காங்கிரஸ் அப்படி ஒரு காங்கிரஸ் விட்டணும், திமுக ஒரு காங்கிரஸ் அப்படியே இருக்கும். ஒரு பிளவுபட்ட காங்கிரஸ் எங்கே போகும்? தாவேக்காவுக்கு போகும். அது யாரா வேணும் இருக்கிறான். இப்ப எதிர்குரல் எழுப்புறாங்களே, அவங்க யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எம்பியா இருக்காங்க. மாணி தாக்கூர் போவாரா? பிளவுபட்டு போவாரா? கட்சி அப்படி போவாரா? போக மாட்டாரு. அவருக்கு வசதியா வேணுமானாலும் ராகுல் காந்தி கட்சி விட்டு நீக்குகிறோம் அப்படின்னு சொன்னா நீக்கிட்டீங்களே போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. தவிர அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, எப்படியாவது கூட்டணியில நிறைய இடங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம். அது ஒரு பெரிய கட்சியாக இருக்காது. விஜய் கூட போனா இல்லை, விஜய் கூட ராகுல் காந்தி போயிட்டாருன்னு வைங்களேன், இல்ல நாங்க இந்த நிறைய இடம் வேணும், அவங்க 50-60 தரங்குறாங்க, சீட்டு வெல்வதற்கான வாய்ப்பு கூட ஒரு 10-15 இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஏனென்றால் இன்று தாவேகா சார்பில் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அவங்களுக்கு 30% இருக்கிறதா விஜய் சொல்றாரு. வேண்டாம், தேசிய அளவில் கொடுக்கிற கருத்து கணிப்புல பார்த்தோன்னா 15-20 இருக்கு. 15-20 வச்சு என்னங்க பண்ண முடியும்? இப்பவே விஜய் வெளியே வந்து பேசினா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 2% அதிகம் இருந்தாங்க சொல்றோம். தேர்தல் அறிவிப்பு இன்னும் 15 நாட்கள் அல்லது 3 வாரத்துல வரப்போகுது. அப்ப வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஒரு அப்படியே வேகமான ஒரு எக்ஸ்பிரஸ் சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வாரு. அது இப்படி போனாவே போதும், முழுக்க அதிர்வாங்க. போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியல. ஏனென்றால் மற்ற தலைவர்கள் போன்றால் கூட்டம் கூடும், கூட்ட வைக்கப்படும், அவங்களுக்கு கையில காசு, அப்புறம்
பிரியாணி எல்லாம் கொடுத்தானே வந்து கூடுவாங்க. விஜய் எல்லாம் கொடுக்கறதே இல்லை, தானா வந்துடுறாங்க, சும்மா வந்து வேடிக்கைலாம் பாக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவரை எப்படியாவது முடக்கலாம் நினைக்க முடியாது. போனா நிறைய இடங்கள், நிறைய வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இடங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உளவுத்துறை மூலமாக தமிழக அரசுக்கு கிடைக்குது, மத்திய அரசு கிடைக்குது, எதிர்கட்சி தலைவர்கள் கிடைக்குது, ராகுல் காந்திக்கும் கிடைக்குது. ஒருவேளை ராகுல் காந்தியோட காங்கிரஸ் இந்த தடவை இந்தியா கூட்டணியை, பாஜக சொல்ற மாதிரி இந்தி கூட்டணியை உடைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தாவேகா கூட போய் இதுதான் இந்தியா கூட்டணி சொல்லி ஒரு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து திமுக கூட இருப்பாங்க. இருங்கன்னு அப்படி ராகுல் காந்தி சொல்லிடுவார், நீங்க அங்க இருங்க நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா அது விஜய்க்கு மிகப்பெரிய பலமா இருக்குமா? இல்ல திமுகவுக்கு அப்படி வருகின்ற காங்கிரஸுக்கு, உடைந்து வருகின்ற காங்கிரஸுக்கு அந்த 25 கூட தர மாட்டாரு, 12 இல்லாட்டி 13, நீங்க பாதியா தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அது இன்னும் இழப்பு ஏற்பட்டுரும் காங்கிரஸுக்கு. ஆகையால விஜயை பொறுத்த வரைக்கும் எது கிடைத்தாலும் லாபம் தான். காங்கிரஸ்ல ஒரு 10 பேர் வந்தால் லாபம் தான், இல்ல 50 பேர் வந்தால் லாபம் தான். ஏனென்றால் அவருக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பெரிய கட்சியை உடைத்து விட்ட ஒரு மாபெரும் சக்தி அப்படிங்கிற அடையாளம் கிடைக்கும். அது அவருக்கு போதுமானது. அவரு சேலத்துல பேசின பேச்சு ரொம்ப பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. அதிமுக உடனே ரியாக்ட் பண்ணாங்க, அவரை பனையூர் அங்கிள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்களா கட்சி ஆரம்பிச்சீங்க, நான் தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்கிறேன், நீங்க உங்களால முடியுமா? நீங்கள் கட்சி உங்கள் தலைமையில் ஆரம்பித்து ஒரு தேர்தலை சந்தித்து 1% வாக்கு பெற முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டார். இதெல்லாம் அதிமுக காரங்களுக்கு பயங்கர கோபம் கொடுத்துச்சு. திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க, நீங்க மட்டும் என்ன, உங்க அப்பாவுடைய சினி இன்ஃபுளுன்ஸ் தானே, சினிமா இன்ஃபுளுன்ஸ் தானே நடிக்க வந்தீங்க அப்படின்னு அப்படி அடிக்கிறாங்க. விஜய் சினிமாவுக்கு அவங்க அப்பா மூலமா வந்திருக்கலாம், அரசியலுக்கு அப்பா மூலமா வந்தாரு. அவன் சொல்ல முடியாது, அவங்க அப்பா அந்த காலத்திலேயே 30 வருஷம் முன்னாடி சொல்லி தானே வச்சாரு, என் மகன் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. அது கனவு நனவாகின மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் சொல்லி அதிமுக விஜயை போட்டு அண்டர் அடிக்கிறாங்க. இதெல்லாம் விஜய் லாபமா இருக்குங்க. அதிமுக திமுக அடிக்கணும், ஏன் போய் விஜய் அப்படி அடிக்கிறாங்க? ஏதோ அவங்களுக்கு போட்டி வந்துட்டு அவங்க ஓட்டெல்லாம் கபடிகரம் பண்ணிட்டு போயிருவாங்கிற பயம் தானே காரணம். அது விஜய்க்கு செம்ம லாபம் கொடுக்குதுங்க, பயங்கரமான லாபம் கொடுக்குது. விஜய்க்கு இதெல்லாம் லாபம் கொடுக்குது. காங்கிரஸ் பற்றிய பேச்சு ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்தி ஆகிறது. திமுகவுடன் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, வெட்டி கொண்டு போகுமா, முட்டி கொண்டு இருக்குமா, முறுக்கு வருமா, 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும், 8ஆம் தேதிக்குள் கூட்டணி கணக்கை முடிக்க பார்க்கிறார் ஸ்டாலின், அதற்குள் தொகுதி ஒன்பாடு செய்து கொள்ள பார்க்கிறார், காங்கிரஸ்க்கு இந்த முறை இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த பத்திரிகை சொல்றதுங்க, நானா சொல்லல. இவங்க கடந்த முறை வந்து 25 தான், அதை விட குறைத்து விட ஸ்டாலின் முயல்கிறார். இதெல்லாம் பத்திரிகை வந்து செய்தி, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு சூடான சமயத்துல விஜய் கூட்டங்களுக்கு போறது, இந்த மாதிரி பேசுறது எல்லாமே பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துறது மூலம் அவருக்கு ஒரு பெரிய லாபம் சேர்ந்துடும் அப்படின்னு திமுக நினைக்குது, அதிமுகவும் நினைக்குது. திமுக இருந்து என்ன வேணும் அப்படின்னு மாணி தாக்கூர் சொல்றாரு, நீங்க தோத்த இடங்களுக்கு கொடுங்க. அது எவ்வளவு தப்புங்க. அவங்க 40 தொகுதி தோத்தாங்க, அதெல்லாம் காங்கிரஸ் கொடுக்கறதுக்காக தோத்தாங்க? இல்ல அது வந்து அதெல்லாம் வேணுமா மாணிக் தாக்கூருக்கு, நீங்க அங்கே தோத்தீங்க இங்கே தோத்தீங்க எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் பல முக்கியமான தொகுதிகள்லாம் திமுக கேட்டு பெறுவதற்கான ஒரு நெருக்கடி கொடுக்கிறது. காங்கிரஸ் எனக்கு தெரிந்து நான் பார்த்த இந்த அரசியல் இந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளனாக காங்கிரஸ் இதுபோல் திமுக நெருக்கடி கொடுத்ததில்லை. இதுவும் விஜய்க்கு லாபம். அவர் தனியா போனா கூட அந்த கூட்டணியில எல்லாம் ஆல் இஸ் நாட் வெல், அங்க பாருங்க உள்ள குமுறிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காண்பிப்பார் இல்லையா? இதனால இந்த நடுநிலை வாக்காளர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிறாங்க, இந்த நடுநிலை வாக்காளரை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. அந்த நடுநிலை வாக்காளர்கள் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அங்கேயும் சண்டை இங்கேயும் சண்டை, சரி சண்டையே இல்லாத இடம் தாவேக போட்டலாம்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவருக்கு பிளஸ். இந்த பிளஸை எந்த அளவுக்கு பெரிய பிளஸ்ஸா மாத்த போறாரு அப்படின்னு அடுத்த 1 வாரம் 10 நாள் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.